புதுச்சேரி மணவெளி தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்த அலுவலக திறப்பு விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்து விளக்கு ஏற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். அலுவலக திறப்பு நிகழ்ச்சிக்காக வந்த தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டினுக்கு அரியாங்குப்பம் காவல் நிலைய சந்திப்பிலிருந்து 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் லட்சிய ஜனநாயக கட்சி தொண்டர்கள் பேரணியாக அழைத்து வந்து உற்சாக வரவேற்பளித்தனர். பட்டாசு வெடித்து மலர் தூவி வரவேற்பளிக்கப்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்களின் சிலம்பம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் மணவெளி தொகுதி நிர்வாகி முருகனின் பிறந்த நாளை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் பிற கட்சிகளிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு அவற்றை தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவின் போது பாமக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டினிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் பேசிய தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின், புதுச்சேரியில் எங்கு பார்த்தாலும் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. 5 லட்சம் மக்கள் தொகை இருந்தபோது அரசு வேலைவாய்ப்பில் எந்த மாற்றமும் செய்யவில்லை என்று 15 லட்சமாக மக்கள் தொகை உயர்ந்த போதும் அதே நிலை தொடர்கிறது. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் உங்களை நம்பியே நான் அரசியலுக்கு வந்துள்ளேன். உங்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதே என் ஒரே நோக்கம். சம்பாதிப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை. கட்சி தொடங்கியதே சிலருக்கு பயத்தை உருவாக்கியுள்ளது. தற்போது உள்ள அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு கொடுத்து புதிய தலைமுறைக்கு நல்ல திட்டங்களுடன் வாய்ப்பளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் அவர் தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.